அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் வெனஸ்டே மினி விலாக். பார்க்கலாமா? லஞ்சுக்கு வந்து கருணக்கிழங்க வறுவல் பண்ணியாச்சு. மட்டன் வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்கான குழம்பா செஞ்சுட்டேன். கருணக்கிழங்க வந்து நம்ம நல்லா அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கருணக்கிழங்கையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். கருணக்கிழங்கு கொஞ்சம் வெந்து வரணும். கருணக்கிழங்கு வறுவலுக்கு மசாலா என்னன்னு பார்த்தரலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வர அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் ஜூஸையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கருணக்கிழங்குமே வந்து ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. சூடு ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலாவை போட்டு பெரட்டி நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன். கருணக்கிழங்கு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாள் அப்படியே செய்யாதீங்க. பழைய கிழங்கு ஆகட்டும். அப்படி நீங்கள் செய்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு சாப்பிட்றப்போ நாக்கு அரிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். தேங்காய் எதுவும் சேர்க்காம குக்கர்லேயே மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 3-4 ஸ்பூன் வரளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். 2 தக்காளியை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வரளவுக்கு சோம்பு, 2.5 ஸ்பூன் வரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடி கலந்து விட்டுருங்க. தக்காளி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. 1 ஸ்பூன் வரளவுக்கு மிளகாய் தூள், 2.5 ஸ்பூன் வரளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். 1 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். இந்த மட்டனையுமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. டக்குன்னு குழம்பு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லேயே தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு தடி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மேலே மல்லி இலையை தூவி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ 5-6 விசில் வரணும். அப்போ தான் மட்டனுமே நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். கருணக்கிழங்குக்கு மசாலா நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதையுமே ஃப்ரை பண்ணிடலாம். நாங்கள் வந்து இதை மண்டை கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம், சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நான் அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். உண்மையாகவே இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. தயிர் சாதம், சாம்பார் சாதம்னு எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து மட்டன் குழம்புக்கு தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. மட்டனுமே நல்லா ரெடியாகி சூப்பராக வந்துருச்சு. டுடே லஞ்ச் மெனு என்னன்னா ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, கருணக்கிழங்கு வறுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.